السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولئن أتيت الذين أوتوا الكتاب بكل آية ما تبعوا قبلتك إلى آخر الآيات. صدق الله مولانا العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: من يأخذ مني هذه الكلمات أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது அன்பும் அருளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுக்கு பின்னால் வந்த சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாம் நம் குடும்பத்தினர்கள் யாவரின் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. புனிதமான இந்த பொழுதின் பரக்கத்தால் அல்லாஹு தாலா நம்மளுடைய மௌத்து வரை ஆஃபியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. உடல் உறுப்புகள் கெட்டு போகாமலும் விபத்தில் சிக்கிவிடாமலும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நமக்கு நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் எல்லா விதமான சகல பாக்கியங்களையும் தந்து புரிவானாக. அல்லாஹ் தந்த பாக்கியமான இந்த ஈமானை முழுமையாக கடைபிடித்து வாழுகின்ற உயர்ந்த தௌஃபீக்கையும் இதிலிருந்து ஒரு சிறிது நேரம் கூட விலகிவிடாமல் நம்மையும் நம் கண்ணுக்கு பின்னால் நம் தலைமுறைகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன் ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹுடைய பெரும் கிருபையால் வாரந்தோறும் குர்ஆனுடைய வசன உரையை பார்த்து வருகிறோம். இந்த வாரம் சூரத்துல் பக்ராவினுடைய 145வது வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அதனுடைய பொருளுரை என்ன என்பதை தெரிந்து கொண்டு பின்னால் விளக்க உரையை காணலாம். அல்லாஹ் சொல்லுகிறான்: وَلَئِنْ أَتَيْتَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ بِكُلِّ آيَةٍ مَا تَبِعُوا قِبْلَتَكَ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான்: நபியே நாயகமே, நீங்கள் எல்லா விதமான சான்றுகளை, அத்தாட்சிகளை வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடத்தில் வந்து நீங்கள் காட்டினாலும், நீங்கள் கொண்டு வந்த போதிலும், மா தபிஉ கிப்லத்தக், உங்களுடைய திசையை, உங்களுடைய கிப்லாவை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள். அடுத்து சொல்லுகிறான்: வமா அன்த பிதாபிஇன் கிப்லத்தஹும், நீங்களும் அவர்களுடைய கிப்லாவை பின்பற்றக்கூடியவராக இல்லை என்று சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறான்: வமா பஅதுஹும், அவர்களின் சிலர், பிதாபிஇன் கிப்லத பஅதின், மற்றவரின் கிப்லாவை பின்பற்றக்கூடியவர்களாக இல்லை. இறுதியாக இந்த வசனம் இப்படி நிறைவு பெறுகிறது: வலஇன் இத்தபஅத அஹ்வாஅஹும் மின் பஅதி மா ஜாஅக மினல் இல்ம், எல்லா விதமான ஞானம் உமக்கு கிடைத்த பின்னரும் அவர்களுடைய மன இச்சையை பின்பற்றி நீங்கள் சென்று விட்டால், இன்னக இதல் லமினல் வாலிமீன், நிச்சயமாக நீங்கள் வாலிம்களில் ஒருவராக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த 145வது வசனம், இது எத்தகைய செய்திகளை எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய சில விளக்கங்களை காணலாம். அன்பானவர்களே, அல்லாஹ் இதில் சொல்லுகின்ற போது, வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் எத்தனை விதமான ஆயாத்துகளை, அத்தாட்சிகளை கொண்டு வந்து கொடுத்தாலும் அவர்கள் உங்களுடைய கிப்லாவை பின்பற்ற மாட்டார்கள் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். அப்ப ஏன் இப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால்,
இந்த கிபிலாவினுடைய நிலையை குறித்து அவர்களுடைய வேதத்திலும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேதத்திலையும் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிடிவாதத்தின் காரணமாக அவர்கள் இந்த திசையை நோக்கி வரவில்லை. அல்லாஹ் சொல்வான் அல்லவா, இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் ஒரு சில பேர் இருக்கிறார்கள், இவர்களுடைய நினைப்பு என்ன தெரியுமா, ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் குஃபார்களாக மாற வேண்டும், எல்லாரும் காஃபிராக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த ஆசை? இவர்களுக்கு கிடைக்காதது உங்களுக்கு கிடைச்சிருச்சு. யூதர்களுக்கு கிடைக்காதது தானுங்க காபா. யூதர்களுக்கு கிடைக்காத ஒண்ணு வேற யாருக்காச்சும் கிடைச்சா அவங்களால தாங்க முடியாது. ஏண்டா இந்த உலகத்துல அவங்க தான் பெரும் பிறவியா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உயர்ந்த பிறவியா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு கிடைக்காது அவங்களுக்கு கிடைக்குது, அதனால அவங்களால தாங்க முடியாது. நம்மளை மாதிரி இவங்க காஃபிர் ஆகிடணுமே, அதுக்கு என்ன வேலை செய்யலாம், சதி செய்யலாம், இப்படிதான் நினைப்பாங்க. காஃபிர்களை பற்றி எப்படி பல இடங்களில் சொல்லப்படுகிறதோ அதுக்கு என்றும் குறையாமல், இன்னும் சொல்ல போனால் அதிகமாகவே யூதர்களை பற்றி சொல்லப்படுகிறது. யூதர்கள் முஸ்லிம்களை பார்த்து பொறாமப்படுறதுக்கு பல காரணம் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், அந்த யூதர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவர்களிடத்தில் இல்லாத சில பண்புகளும் சிறப்புகளும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அதனால் உங்களை பார்த்து அவர்கள் பொறாமப்படுகிறார்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வாசகத்தை பாருங்கள். மா ஹஸத்துக்குமுல் யஹூத் அலா ஷை, யூதர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். என்ன காரணம்? மா ஹஸதத்துக்கும் அலா அலா அலஸ்ஸலாமி வ தஅமீன். யூதர்கள் உங்களை பார்த்து பொறாமப்படுறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. அவங்கள்ட்ட இல்லாதது உங்கள்கிட்ட இருக்குது. என்னன்னு கேட்டா, ஒன்று அஸ்ஸலாம், அவங்கள்ட்ட சலாம் முறை கிடையாது. நம்ம யாரை சந்திச்சாலும் சலாம் சொல்றோமா இல்லையா? இந்த முறை அவங்களுக்கு கிடையாது. எங்க சந்திச்சாலும் நம்ம சலாம் சொல்லிடுறோம். என்னடா இது, ரெண்டு முஸ்லிம்கள் சந்திச்சா உடனே அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிடுறாங்களே, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக, உங்கள் மீது சாந்தியை உண்டாகட்டுமாக அப்படி துஆ செய்கிறாங்கல்ல. இது நம்மளுக்கு இப்படி ஒரு அழகான ஒரு காணிக்கை கிடைக்கலையேன்னு போறாங்க. இப்படி அததான் ரசூலுல்லாஹ் சொல்றாமா, ஹஸதத்துக்குமுல் யஹூத் அலா ஷை, யூதர்களுக்கு அப்படி ஒரு பொறாமை. இந்த மாதிரி ஒரு காணிக்கை அவங்கள்ட்ட கிடையாது. சலாம் சொல்லி கொடுக்கும் முறை யூதர்கள்ட்ட கிடையாது, நம்மள்ட்ட தான் இருக்குது. இதனால தான் அவங்களுக்கு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல ஆமீன் சொன்ன பார்த்தீங்களா, தொழுகையில் இமாம் ஆமீன் சொன்னோன்னா நம்மளும் சேர்ந்து ஆமீன் சொல்லுவோம்ல, நம்மளோட சேர்ந்து மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுவாங்க. இந்த 3 ஆமீன் ஒரு கோட்டில் வந்துட்டா கபூலாகிடும் துவா. அவ்வளோ ஒரு சிறப்புன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கோட்டில் வரணும், இமாமும் நம்ம அதே மாதிரி மலக்குமார்கள் 3 ஒன்று சேர்ந்துட்டா துவா கபூலாகிடும். அப்படி ஒரு சிறப்பான ஒரு ஆமீன் நமக்கு தான் தரப்பட்டிருக்கிறது, வேற யாருக்கும் கிடையாது. யூதர்களுக்கு பல நபிமார்கள் வந்தார்கள், பல வேதங்களும் வந்துச்சு, இல்லைன்னா சொல்லல. ஆனா இந்த சிறப்பு கிடையாது. இப்படி இமாம் ஓதி சூரா ஃபாத்திஹா ஓதி அவர் வலவாலின் என்று சொல்ல, ஆமீன் என்று இமாமும் சேர்ந்து சொல்ல, அதுக்கு பின்னால் நம்ம சொல்ல, மலக்குமார்கள் நமக்காக சொல்ல, இப்படி ஒரு சிறப்பான அம்சம் கிடையாது. யாரும் கிடையாது, யூதர்கள் கிடையாது. இதுவும் அவங்களுக்கு போறாங்க. இன்னும் இவ்வளோ நபிமார்கள் வந்தாங்க, இந்த சிறப்பு நம்மளுக்கு கிடைக்கலையே. இதை முஸ்லிம்கள் தட்டி எடுத்துட்டாங்கல்ல. அதே போல சலாம் சொல்றது முஸ்லிம்கள் தட்டி எடுத்துக்கிட்டாங்கல்ல. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டையும் சொல்லுகிறார்கள். இன்னும் கிதாபுகள்ல பார்க்கும்போது அவர்களுடைய பொறாமை குறித்து இன்னும் சில விஷயங்களையும் எழுதுகிறார்கள். இன்னொன்று என்னண்டா, தொழுகையில சஃப்ல நிற்கிறோம் பார்த்தீங்களா, இந்த அணி வரிசையை பார்த்து பொறாமைப்படுவார்களாம். அவர்கள்ட்ட இப்படி ஒரு வரிசை கிடையாது, சஃப்பு கிடையாது. சேர்ல தொழுவாங்க, இல்லைன்னு சொன்னா அந்த சேர் கூட இந்த மாதிரி ரோவில் இருக்காது. இது மலக்குமார்களுடைய அணி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம நிற்கிறோம் இந்த சஃபுல் மலாயிகா, மலக்குமார்களுடைய அணி. இது அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க இங்க உலகத்துல மாத்தட்டிட்டு இருக்கிறாங்களே, நாங்க தான் உயர்ந்த ஜாதி, உயர்ந்த குலம், உயர்ந்த பிறவின்னு நினைச்சுக்கிட்டு தப்பா நினைக்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் போச்சு.
என்னடா இது கிடைக்கலையடா நம்மளுக்கு, இந்த முஸ்லிம்களுக்கு இது கிடைச்சிருச்சு, ஒரே வரிசையில் நின்று தொழுகிறார்களே, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வரிசையில் நிற்கிறார்களே அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பொறாமை. அதே போல பார்த்தீங்கன்னா ஜும்மா தொழுகை இருக்குது பாருங்க, இது அவங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி ஜும்மாவில் ஒட்டுமொத்தமாக கொண்டு கூடக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு கிடையாது. இது இந்த இஸ்லாமியர்களுக்கு தான் இருக்கிறது, இந்த உம்மத்துக்கு தான் இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து யூதர்கள் பொறாமைப்படுகிறார்கள். அதே போலவே காபாவும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு திசை, அவங்களுக்கு கிடைக்கல. அது அவங்களுக்கு இந்த காபாங்கிறது கிடைக்காதனால, இந்த காபா நம்மளுக்கு கிடைச்சிட்டதுனால பொறாமை. காபா உங்களுக்கு கிபிலாவா கிடைச்சிருச்சு அப்படிங்கிற பொறாமை. இப்படி பொறாமையின் காரணமாக என்ன சொல்லிக்கிட்டாங்க தெரியுங்களா? ரசூல் ஆரம்பத்தில் அவங்க கிபிலாவை கொஞ்ச காலம் அல்லாவுடைய உத்தரவுக்கு ஒரு 18 மாதம் 17 மாதம் கிட்ட ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா? அப்போ சொல்லிக்கிடுவாங்களாம், யுஹாலிஃபுனா, அந்த நபி நமக்கு மாறி செஞ்சாலும் எத்தகைய கிபிலத்தனா நம்ம கிபிலாவை தானே ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு பேசிக்கிடுவாங்களாம். இப்போ ரசூலுல்லா நேர காபாவை நோக்கி போனோடனே அவங்களால ஏற்றுக்கிற முடியாது. என்னெல்லாம் சரி செய்ய முடியுமோ எந்த அளவுக்குள்ள ரசூலுல்லாவை கொலை செய்யறது கூட திட்டம் போடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொலை செய்யறது கூட திட்டம் போட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் பொறாமையின் காரணமாக, வேற எந்த நோக்கம் கிடையாது. இஸ்லாத்தின் மீது உண்டான பெரும் வெறுப்பு யூதர்களுக்கு இருக்கு என்றால் முதல் காரணமாக அல்லாஹ் சொல்றது பொறாமை. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹஸது யஅகுல் ஈமான், பொறாமை மட்டும் பற்றாதீங்க, பொறாமைப்பட்டீங்கன்னா ஈமானையே அதை அழிச்சிருந்தா. நீங்கள் பொறாமப்பட்டீங்கடா ஈமானே போயிடும்டா. அது யூதர்கள்ட்ட உள்ள போனோம், அதை நீங்கள் செஞ்சிடாதீங்கன்றாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காபாவை நம்மளுக்கு முன்னோக்க சொல்லிட்டு அந்த காபாவின் சிறப்புகளை சொல்லி கொடுத்தாங்க. இப்போ ஒருத்தர் முஸ்லீம்ங்கிறதுக்கு ஆரம்ப காலத்தில் என்ன லிமிட் வச்சுருந்தாங்க தெரியுங்களா? மன் சல்ல சலாத்தனா, நம்மளை மாதிரி தொழுது, வஸ்தக்பல கிபிலத்தனா, நம்ம கிபிலாவை முன்னோக்கி, வஅக்கல தபீஹத்தனா, நம்ம அறுக்கிறத சாப்பிட்டுட்டாருன்னா ஒருத்தர் ஃபதாலிக்கல் முஸ்லீம், அவர் முஸ்லீம். இவ்வளோதான் லிமிட்டு. தாடி வச்சுருக்கணும், தொப்பி போட்டிருக்கணும், ஜிப்பா போட்டிருக்கணும்லாம் சட்டம் இல்லை. லிமிட் எவ்வளோ கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ்? இதான் 3 விஷயம். ஒன்று, நம்மளை மாதிரி தொழுகணும், அதே போல நம்ம கிபிலாவை முன்னோக்கணும். நம்ம கிபிலா என்றால் காபாவை முன்னோக்கணும். அடுத்து நாம் அறுத்ததை சாப்பிடணும். இதை சாப்பிட்டால் ஃபதாலிக்கல் முஸ்லிம் உள்ளதை லஹு திம்மத்துல்லா, எந்த முஸ்லிமுக்கு அல்லாஹ் பொறுப்பு இருக்கு என்று சொன்னானோ, அல்லாஹ்வுடைய பொறுப்பு இருக்கிறதோ, அந்த போன்ற ஒரு முஸ்லிமாக அவர் மாறிவிடுகிறார். அப்ப கிபிலாவை முன்னோக்கிறது எவ்வளவு சிறந்ததா இருக்கு பார்த்தீங்களா? நம்ம முஸ்லிம்ங்கிறதுக்கு ஒரு அடையாளம், அது நம்ம மூமின் என்பதற்கு ஒரு அடையாளம். இன்னொன்று தெரியுங்களா? எத்தனை விஷயத்தில் நம்ம பெரியவர்கள் வந்து கிபிலாவை முன்னோக்க சொல்லிக்கிறாண்டா. இப்போ உது செய்கிறோம், சுற்றி உது செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு சிறப்பான ஒரு அடையாளங்களை சொல்லும் போது கிபிலாவை முன்னோக்கி உதவி செய்ய வேண்டும். அதுக்காக எல்லாரும் அப்படிதான் இருக்கணும்ல, ஹவுஸ் தான் சுற்றி தான் இருக்கும், சுற்றி தான் உதவி செய்ய முடியும். வாய்ப்பு கிடைக்குது, ஹவுஸ் தனியாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல இருந்து உதவி செய்யலாம்னு நம்ம மனசு அலப்பாயும் போது கிபிலாவை முன்னோக்கிற மாதிரி உட்காந்துருக்கு. ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படி உட்காந்து, அதில் ஒரு சிறப்பு இருக்குது. தொழுகிறீங்களா, கிபிலாவை முன்னோக்கி தொழுவுங்க. துவா கேட்குறீங்களா, கிபிலாவை முன்னோக்கி துவா கேளுங்க. திக்ரு செய்கிறீங்களா, கிபிலாவை முன்னோக்கி திக்ரு செய்யுங்க. திக்ரு செய்கிறது எங்கேயும் செய்யலாம், நான் அது சட்டம்னு சொல்லலை, சிறப்பை சொல்லி கொண்டு வருகிறேன், சட்டத்தை சொல்லலை நான். அப்போ திக்ரு செய்யும் போது கிபிலாவை முன்னோக்கி செய்யுங்க. குர்ஆன் ஓதுறீங்களா, கிபிலாவை முன்னோக்கி ஓதுங்க. இது ஏன் இதை சொல்ல வராங்கடா? யூதர்களுக்கு இது பிடிக்காது, இந்த கிபிலாவை முன்னோக்கிறது பிடிக்காது. அவருக்கு பிடிக்காத நீங்கள் செய்யுங்க என்று பெரியவர்கள் நமக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் உங்கள் வீட்டில் பாத்ரூமில் இருக்கும்போது கிபிலாவை முன்னோக்கவும் செய்யாதீங்க, பின்னோக்கவும் செய்யாதீங்கன்றாங்க. கிபிலாவை முன்னோக்கியும் உட்காரக்கூடாது, பின்னோக்கியும் உட்காரக்கூடாது. அதுக்குரிய மரியாதை. அப்போ நீங்கள் அந்த தர வேண்டிய மரியாதையை கிபிலாவுக்கு தாருங்கள். ஏனென்றால் இந்த கிபிலாவின் மரியாதையை சீர்குலைக்கிறார்கள் யூதர்கள். நீங்கள் இந்த கிபிலாவின் மரியாதையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
இதில் இன்னொரு செய்தி என்னென்றால், பொதுவாக இன்றைக்குமே பார்க்கலாம், இந்த ஆயத்தின் வழியாக 2 விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஒன்று, நாம் எப்படி அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம், அல்லாஹ் சொல்றதை கேட்குறோமா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அடிபணிந்து இருக்கிறோமா அப்படிங்கிறதே அல்லாஹ் இதில் பார்க்கலாம். 2வது, யூதர்கள் இதிலிருந்து எவ்வளவு தூரம் முரண்பட்டு போறார்கள் அப்படிங்கிறதே அல்லாஹ் சொல்றான். பொதுவாக வேதம் தர்றது எதுக்குங்க? கடைபிடிக்கிறது தானே. வேதங்கிறது கடைபிடிக்க தான். யூதர்களுக்கு தௌராத் தரப்பட்டுச்சு, சும்மலம் யஹ்மிலூஹா, அதை அவர்கள் பின்பற்றவில்லை. அதற்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? கமஸலில் ஹிமார், கழுதையை போல என்று சொன்னான். எப்படிப்பட்ட கழுதை? யஹ்மிலுல் அஸ்ஃபால், ஏடுகளை வேதங்களை சுமந்து செல்லுகின்ற கழுதையை போல என்று சொன்னான். ஏன் அதை நம்மளுக்கு சொல்லணும்? அல்லாஹ் தௌராத்தை வாங்கி கொண்டு தௌராத்தை பின்பற்றாதவர்கள் ஏடுகளை சுமக்கிற கழுதைகள் தான் என்று சொல்வதற்கு காரணம் நமக்கு என்ன? குர்ஆனை தந்ததற்கு பிறகு குர்ஆனை நீங்க பின்பற்றாவிட்டால், குர்ஆனுக்கு கட்டுப்படாவிட்டால் நீங்களும் கழுதைதான் என்பதுதான் அதில் இருந்து விளங்குகிறது. அப்ப குர்ஆனில ஒரு செய்தி சொல்வது என்னென்றா, கட்டுப்படுறது. குர்ஆன் என்பது அல்லாஹ்வின் பேச்சு, அதுக்கு கட்டுப்படுறோமா இல்லையா? அல்லாஹ்வின் தூதரின் பேச்சுக்கு கட்டுப்படுறோமா இல்லையா? இதை அல்லாஹ் இதன் வழியாக நமக்கு சோதனை செய்கிறான். அதனாலதான் கிப்லாவை மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில பலகீனமானவர்கள் மதம் மாறியே போனாங்க. அதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ்வெல்லாம் கொலை செய்ய திட்டம் போட்டதெல்லாம் அப்படிதான். அட்டூழியங்கள் அதிகமான போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போர் செய்யலான்னு முடிவு எடுத்துட்டாங்க. யூதர்கள்ட்ட பனு குறைலா ரசூலுல்லாஹ் அபூ லுபாபாங்கிற சஹாபியை கூப்பிட்டு, அவங்களோட நம்ம போர் செய்யலான்னு இருக்கிறோம், ஆனால் எடுத்தோம் போர் செய்ய வேணாம், உடன்படிக்கை போகலாம், போய் பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வாங்கன்னு ஒரு சஹாபி அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறாங்க. ஏன் அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அனுப்புகிறாங்கன்னா, அவங்க ஆரம்ப காலத்தில் அந்த யூதர்களோடு சின்னதாக குடுக்கல் வாங்கலாம் வச்சுருந்தாங்க. தொழிலில் பிஸ்னஸில் இருக்கும்ல, அந்த மாதிரி அனுப்பி வச்சாங்க. போனாங்க அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா போய் பேசுறதுக்காக போனாங்க பேச்சுவார்த்தைக்கு. உடனே யூதர்கள், முகம்மது எங்களை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு, எங்கள்கிட்ட சண்டை போடலான்னு நினைக்கிறாரா, எங்களை கொலை செய்யலான்னு நினைக்கிறாரா, எங்களை மன்னிச்சு விட்டுலான்னு நினைக்கிறாரான்லாம் பேசுனாங்க. அப்போ அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க யதார்த்தமாக இப்படி கழுத்தில் கை வச்சுட்டாங்க. யதார்த்தமாக கை வச்சோடனே அவங்க விளங்கிட்டாங்க, நம்மளை எல்லாம் ஒரு கொலை செய்ய போகிறாரு நபி அப்படின்ட்டு. யூதர்கள் கையை வச்சதுக்கு பிறகு இவங்களால இருக்க முடியல. ஆஹா, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்றாங்கன்னு சொன்னால் அதை பாதுகாக்கணும். இந்த சஹாபி திட்டம் போடல, அவர்களுக்கு அப்படி ஒரு ஆசை இல்லை, எதுவும் இல்லை, யதார்த்தமாக கை வந்துருச்சு. இப்போ என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த சஹாபி அதுக்கப்புறம் கை காலெலாம் ஆடுது. அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா ஓடி வந்து பள்ளிவாசல்ல, இன்னைக்கு நம்ம மஸ்ஜித் நபவிக்கு போனால் வெளியே வரும்போது இடது பக்கமாக ஒரு தூண் இருக்கும், அதில் தன்னை கட்டி போட்டுக்கிட்டாங்க. அவர்களே வந்து கட்டி போட்டுக்கிட்டு என்னை அல்லாஹ் மன்னித்தால் தான் நான் இதிலிருந்து வெளியே வருவேன் என்று அப்படியே கட்டி போட்டுக்கிட்டு நின்றுட்டான். எல்லாரும் போய் சொன்னாங்க, நாயகமே இப்படி அபூ லுபாபா தன்னைத்தானே செவத்தில் கட்டி போட்டுக்கிட்டாரு அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவர் நேரடியாக என்கிட்ட வந்திருந்தா நான் அவரை மன்னிக்கலாம், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு வாங்கி கொடுக்கலாம். அவரே கட்டி கொடுக்கிட்டாரு. அவருடைய இந்த முடிவை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிட்டாரு. அப்போ அல்லாஹ் மன்னித்தால் தான் நான் எதுவும் பேச முடியும், அல்லாஹ் ஒரு செய்தியை தந்தால் தான் நான் ஒன்றை சொல்ல முடியும், இந்த விஷயத்தில் நான் எதுவும் சொல்ல முடியாதுன்றார். கட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சில நாட்கள் போனது. கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு வீட்டில் இருக்கும்போது தான் திடீர்னு சிரிக்கிறாங்க. என்ன நாயகமே சிரிக்கிறீங்க அப்படின்னு. இல்லை அபூ லுபாபா விஷயத்தில் அல்லாஹ் தஆலா மன்னிப்பை தந்துட்டான் அப்படின்னு சொல்லி, அப்போ நான் போய் வெளியே சொல்லட்டா அப்படிங்கிறாங்க உம்மு சலமா ரலியல்லாஹு. அது சொல்லுங்க, வெளியே போய் தோழர்கிட்ட சொல்கிறாங்க, உள்ளே இருந்தே வெளியே சத்தம் போட்டு சொல்கிறது, தோழர்களே அபூ லுபாபாவுக்கு நற்செய்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. சஹாபாக்கெல்லாம் ஓடி போய் அவருடைய கட்டை அவிழ்த்து விடுறாங்க. வெளியே அவுக்காதீங்கன்னு சொல்றாரு. என்ன நீங்கள் அவிழ்த்து விடாதீர்கள், நான் கட்டி போட்டதாகவே இருக்கட்டும், என்னை அவிழ்த்து விடாதீர்கள் என்று. உங்களுக்கு நல்ல செய்தி வந்துருச்சுங்க, அல்லாஹ் மன்னிப்பை வழங்கிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து அந்த தகவல் வந்துருச்சுங்க அப்படி. இல்லை,
என்னை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து தன் கையால் அவிழ்த்து விட வேண்டும், அவர்களே எனக்கு சாப்பாடை தரணும், ஊட்டி விட வேண்டும், அப்போதுதான் இந்த இடத்தை விட்டு நான் நகல முடியும், நகலுவேன் என்று சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி பாஸ் பண்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை கேட்டு வேகமாக வர்றாங்க. அந்த அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கட்டு அவிழ்த்து விட்டு அவர்களை கட்டி பிடிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி பிடித்து, என்ன அபூ லுபாபா, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டானே, அந்த நல்ல செய்தி தான் உங்களுக்கு வந்து விட்டனே என்று சொல்லி அவர்களை தட்டி கொடுத்து சாப்பாடை அவர்களுக்கு ஊட்டி விடுவாங்க. ஒரே ஒரு கழுத்தில் ஒரு கையை காட்டினது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த சஹாபி தனக்கு தானே தண்டனையை ஏற்படுத்திக் கொண்டார்கள். எவ்வளவு பெரிய உத்தமர்கள் பாருங்க. அல்லாஹ்விடத்திலிருந்து அரிசிலிருந்து வகி வருகிறது, ஜிப்ரீல் வந்து சொல்லிவிட்டு செல்கிறார், இவரை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொல்லுகிறார். ஏன் இந்த செய்தியை சொல்றா, அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு, யூதர்களிடத்தில் போர் செய்ய வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு இறை தூதருக்கு கடுமையான டார்ச்சர் கொடுத்தார்கள் மதீனாவில் இருந்து கொண்டு யூதர்கள். அதற்கு ஆரம்பம் என்னண்டா, இந்த கிப்லாவை திருப்புனது தான். இங்கிருந்து தான் அவர்கள் விஷமம்தான், ஆனால் அவர்கள் வெளிப்படுத்தினது எங்கிருந்து, அந்த விஷமத்தை கிப்லாவை திருப்புனதிலிருந்து விஷமத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தார்கள். அதுக்கு முன்னாடி உள்ளுக்குள் வைத்திருந்தார்கள் என்பதனால் இவர்களை யார் என்று காட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா இந்த வேலையை செய்தான். நம் முன்னோர்கள் ஆனால் இந்த கிப்லாவை அதற்காகவே மதிப்பார்கள். அதுக்கு நேரம் கால் நீட்ட மாட்டாங்க, கிப்லாவுக்கு நேரம் கால் நீட்ட மாட்டாங்க, இப்படி நிட்டோம் கிப்லாவுக்கு நேரம் நீட்ட மாட்டாங்க. கூடுமா கூடாதுன்னு சட்டம் நான் சொல்லலை, சட்டம்லாம் சொல்லலை, நீட்ட மாட்டாங்க. மரியாதை, ஒரு தகப்பன் இருக்கும்போது வாப்பா இருக்கும்போது கால் நீட்டி உட்கார மாட்டோம், ஒரு மரியாதை. சட்டங்கிறதெல்லாம் போய் சொல்ல வரலடா. அதுபோல இந்த கிப்லாவை, எந்த கிப்லா யூதர்களுக்கு பிடிக்காமல் போனுச்சோ அந்த கிப்லாவை நாங்கள் கண்ணியப்படுத்துவோம். குர்பானி கொடுத்தால் அதை நோக்கி தான் அறுக்கிறோம், ஜனாசா வைத்தால் அதை நோக்கி தான் வைக்கிறோம், ஜம்சம் தண்ணி குடித்தால் கிப்லாவை முன்னோக்கி நின்று தான் குடிப்போம். இப்படிங்கிற ஒரு வழிமுறையை உருவாக்கி செய்தார்கள் முன்னோர்கள். ஒரு தடவை சயீத் இப்னு முஸய்யிப் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்தில் பெரிய சர்வாதிகாரி அரசன், பனு உமையாக்களுடைய அரசர்களில் ஒருவர். 4 கலீஃபாக்கள் முடிந்தது. 4 கலீஃபாக்களுக்கு அப்புறம் ஹுசைன் ஹசன் ரலியல்லாஹு ஒரு 6 மாதம் ஆட்சி செய்தார்கள். அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. மொத்தம் ஹிலாஃபத்தும் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹிலாஃபத்தை ராஷிதி முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்த ஹிலாஃபத்து உமையாக்களுடைய ஹிலாஃபத், அடுத்து அப்பாசியா ஹிலாஃபத். இப்படியே 1924 வரைக்கும் ஹிலாஃபத்தினுடைய தொடர் நமக்கு இருந்துச்சு. உதுமானிய பேரரசு, நம்ம துருக்கியில் ஓட்டோமன் பேரரசுங்கிற ஹிலாஃபத்து இருந்து கொண்டு தான் இருந்தது. ஹிலாஃபத்து இருக்கிற வரை நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பரக்கத்து இருந்துச்சு தெரியுங்களா? இங்கே பாண்டிச்சேரியில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் துருக்கியில் இருக்கக்கூடிய ஓட்டோமன் பேரரசு அப்துல் ஹமீதுக்கு லெட்டர் எழுதுறாங்க, அங்கே செய்தி அனுப்புகிறாங்க. அவர் இங்கே இருக்கக்கூடிய என்ன சமஸ்தானமோ அந்த சமஸ்தானத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அதிகாரிக்கு அவர் லெட்டர் போடுறாரு. இப்படி எங்கள் பகுதிக்கு உட்பட்ட ஒரு பள்ளி நில பிரச்சனையில் எங்களுக்கு ஒரு புகார் வந்திருக்குன்னு சொல்லி, அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை இருந்தது. கிலாஃபத்து என்பது ஒரு இஸ்லாமியத்தை ஒற்றுமைப்படுத்தியது. கிப்லாவின் நோக்கமும் அதுதானே, எல்லாரும் ஒற்றுமைப்படுத்துவது தானே நோக்கம். ஒரு கோட்டுக்குள் கொண்டு வரணும் என்பதுதானே அல்லாஹ்வின் விருப்பம். அப்படி கிலாஃபத்தில் ஒன்றுபட்டு தான் நம்ம இருந்தோம். அதை உடைத்தார்கள் யூரோப்பியர்கள். திட்டம் போட்டு கமால் அத்தாக் துருக்கியை தயார் செஞ்சு உள்ள நுழைச்சாங்க. உள்ள நுழைச்சி துருக்கியில் பாங்கு சொல்லக்கூடாது, அரபு மொழியில் எதுவும் பேசக்கூடாது, குரான் ஓதக்கூடாது பகிரங்கமாக, இப்படியெல்லாம் ஒரு சட்டங்களை போட்டு ரொம்ப கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். சரி, ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், அந்த நிலையில் கிலாஃபத் ஆட்சிங்கிறது அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 4 கலீஃபாக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து உமையாக்கள் கிலாஃபத். அதில் இருந்த ஒரு அதிகாரி தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப். அவர் சயீத் இப்னு முஸய்யிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தண்டனை கொடுக்குறாரு. தண்டனை கொடுக்கறதுக்காக அவர்களை கூப்பிடுறாரு. நான் உங்களை கொலை செய்ய போறேன் அப்படிங்கிறார். சயீத் இப்னு முஸய்யிப் ரலியல்லாஹு பெரிய தாபி, பெரிய சீரவி. அவங்க வரலாறுலாம் ரொம்ப அற்புதமான வரலாறுக்கு சொந்தக்காரர்கள். அவங்கள நான் கொலை செய்ய போறேன்னு சொல்றாரு.
அவங்க அதை பற்றி கவலையே படலை. அவங்க கேட்டாராம், உங்களை எப்படி கொலை செய்யலான்னு விரும்புகிறீங்க, அப்படி எப்படி கொலை செய்யலான்னு விரும்புகிறீங்க? அவன் ஒன்றும் சொல்லலை. உடனே அதிகாரிகிட்ட சொன்னானா, இவரை நிற்க வச்சு கொலை பண்ணிடுங்க, அப்படி நிற்க வச்சு கொலை பண்ணிடுங்கன்னு சொல்லி நிறுத்தினாங்களாம். நிறுத்தும் போது பார்த்தா கிப்லாவை முன்னோக்கி நிப்பாட்டப்பட்டதுனால சிரிச்சாங்களாம். சாய்து குடும் செய்வது இல்லை. மரணத்தில் கூட நம்ம கிப்லாவை முன்னோக்க வச்சுக்கிறானே அல்ல. தண்டனை வரப்போகுது, நம்மளை கொலை பண்ண போகிறாங்க, மரண தண்டனை தர போகிறாங்க, எல்லாம் கவலை இல்லை. அதை பற்றி கவலை இல்லை. ஏன்? நாம் அல்லாஹ்வுக்காக தானே உயிரை கொடுக்குறோம். குற்றத்துக்காக உயிரை கொடுக்கலை, அல்லாஹ்வுக்காக தானே உயிரை கொடுக்குறோம். ஒரு சர்வ அதிகாரி தானே நம்ம உயிரை எடுக்கிறார். அதனால் அவங்க அதை பற்றி கவலைப்படல. உயிர் போகிற நேரத்திலையும் கிப்லாவை முன்னோக்க வச்சானேன்னு சிரிச்சாங்களாம். அவர் கேட்டாராம், மூத்தா போகிற நேரத்தில் சிரிக்கிறீல்ல, என்ன விஷயம் அப்படின்னு. இந்த நேரத்தில் எல்லாம் கிப்லாவை முன்னோக்க பார்க்க வச்சானே அல்ல அப்படின்னு. அவனுக்கு அவ்வளோ கோபம் வந்துருச்சு. ஹஜ்ஜாஜ் உபதேசம் இவரை கொடுமைப்படுத்தா கொலை செய்யலான்னு நினைக்கிற, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரா? இவரை திருப்பி விடுங்க வேற திசைக்கு, அப்படி வேற திசைக்கு திருப்பி விடுங்க அப்படின்னு வேற திசையை திருப்பி விட்டார். அப்போ அவங்க சொன்னாங்களாம், ஓலில்லாஹி மஷ்ரிக் வல் மகரிப், கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், நீ எங்கே திருப்பினாலும் என் ரப்பு தான் இருக்கிறாங்க அப்படி. இவர் திருப்பி விட்டாலும் இப்படி பேசுகிறாரு. இவரை சுத்த விடும், ஒரு ரவுண்ட் அப்படி சுத்த விடும், சுத்த விட்டு சுத்த விடனா அவங்க திரும்ப சொன்னாங்க, ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எங்கே திரும்பினாலும் அல்லாஹ்வின் பொருத்தமே அங்கே இருக்கிறது என்ற வசனத்தை ஓதினார்களாம். இவர் இப்பவும் சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லி தலைகீழ படுக்க போட்டு இவரை கொலை பண்ணிடுங்க அப்படி. அப்போ தான் அங்கே ஆயத்து ஓதுனாங்க, மின்ஹா ஹலக்னாக்கும், இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை நாம் படைத்தோம், இந்த மண்ணிலேயே உங்களை நாம் திருப்புவோம், வமின்ஹா நுக்ரிஜுக்கும், மண்ணிலிருந்து உங்களை திரும்ப எழுப்புவோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை திரும்ப ஓதுனாங்க. அந்த இடத்தை வரலாறை எழுதக்கூடியவர்கள் சொல்வார்கள், கடைசி நேரத்தில் மரணத்தின் நேரத்தில் கூட கிப்லாவை முன்னோக்குறத பெருமளமாக நடிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ சிறப்பு இருக்குது அதுலன்னு தெரியல. ஏன் முன்னோர்கள் இந்த கிப்லா விஷயத்தில் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்களா? யூதர்களுக்கு அது பிடிக்காது. இந்த காபாவை நோக்கிறது யூதர்களுக்கு பிடிக்காது. அதனால் நாம் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இல்லை யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கன்னு. நம்ம காபா ரொம்ப நேசிக்கணும், காபாவின் திசையே ரொம்ப மதிக்கணும் அப்படிங்கிறது முதல் செய்தியாக இந்த ஆயத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு செய்தி, பொதுவாகவே எல்லாம் ஏன் இந்த ஆயத்தில் இப்படி ஒரு செய்தி சொல்கிறோம் பாருங்களேன். நீங்கள் எந்த விதமான சான்றுகளை கொண்டு வந்து அவர்கள்ட்ட கொடுத்தாலும் உங்கள் கிப்லாவை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள், அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள். அவர்களுடைய கிப்லாவையும் நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இல்லை என்று சொல்லுகிறார். ஏன் இப்படி ரெண்டு விதம் வச்சாங்களா? யூதர்களுக்கு ஒரு நினைப்பு இருந்துச்சான். சரி, ஏற்கனவே கிப்லா காபா என்ன பைத்துல் மக்தஸ் நோக்கி தான் இருந்தார், இப்போ காபாவை நோக்கி போயிட்டாரு, இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு திரும்பவும் நம்ம திசைக்கு வந்துடுவாரு அப்படின்னு நினைச்சிருந்தாங்க யூதர்கள். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் பைத்துல் மக்தஸ் நோக்கி வந்துடுவாரு முகமது நபி அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. முகமது நபிக்கு ரொம்ப ஒரு ஆசை இருக்கும். பொதுவாகவே இஸ்லாத்துக்கு நிறைய பேர் வர்றதா இருந்தால் அவங்களுக்காக சில விஷயங்களை ஆசைப்படுவாங்க. அவங்களை எப்படியாச்சும் இஸ்லாத்துக்கு கொண்டு வரணும்னு ஒரு ஆசை ரசூலுல்லாஹ்க்கு இயற்கையாகவே வரும். ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கமெல்லாம் எல்லாரையும் முஸ்லீமாக மாற்றணும், முஃமினா மாற்றணும் அப்படின்னு. இப்போ யூதர்களை எல்லாம் முஸ்லீமாக மாற்றுறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அது விரும்ப கூட வாய்ப்பு வந்துட்டா என்ன செய்யறது? அது நடக்குமா இல்லைங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ் சொன்னான், முடிவு எடுத்துட்டான், இதுக்கு மேலே நீங்கள் ரெண்டு பேர் ரெண்டு சைடும் யாரும் ஒன்றும் நினைக்க முடியாது. அவர்களும் உங்கள் கிப்லாவை பின்பற்ற மாட்டார்கள், நீங்களும் அவர்களின் கிப்லாவை பின்பற்றக்கூடியவர்களாக இல்லை என்றால் இதுதான் கியாமத்து வரையும் கிப்லா. முஸ்லிம்களுக்கு காபா தான் கியாமத்து வரைக்கும் கிப்லா. அதில் இனி மாற்றமே கிடையாது. யார் என்னமோ எண்ணிட்டு போகட்டும், நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போகட்டும், காபா தான் கிப்லா கியாமத்து வரைக்கும் என்று அல்லாஹ் அவர்களுடைய எண்ணங்களை, தப்பான யூதர்களுடைய எண்ணங்களை அல்லாஹ் உடைத்து சரியான செய்தியை வெளியிட்டான். அல்லாஹ் அவங்க பின்பற்ற மாட்டாங்க, நீங்களும் பின்பற்றக்கூடாதுன்ட்டான் அல்லாஹ். அடுத்து ஒரு செய்தி சொன்னான், அல்லாஹ்வின் உத்தரவு வந்ததற்கு பிறகு அவர்களை நீங்கள் பின்பற்றி விட வேண்டாம் என்று ரசூலின் வழியாக நமக்கு ஒரு செய்தி சொல்றான். நான் உத்தரவு போட்டுட்டேன், அந்த உத்தரவுக்கு நீங்க கட்டுப்படணுமா இல்லையா? நான் உத்தரவு போட்டால் நீங்க கட்டுப்படணும்.
என் தூதர் ஒன்று செஞ்சால் அதை நீங்கள் பின்பற்றணும். காபாவை நோக்கி தொழுதுட்டா நீங்கள் பின்பற்ற வேண்டியதுதான். ஒரு செய்தி தெரியுங்களா? ஆரம்பத்தில் தொழுகையில் இப்போ இப்போல்லாம் தொழுகை தானே செய்கிறோம். தொழுகும் போது ஆரம்ப காலத்தில் செருப்பு போட்டுக்கிட்டு தொழுகுவாங்க. ஆரம்ப காலத்தில் ஏன்னா அப்போ உள்ள பள்ளியினுடைய நிலை அப்படி, சூழல், பள்ளி சூழல் அப்படி இருக்கும். அவங்களுடைய செப்பலும் அப்படி இருக்கும். நம்ம செப்பலை போட்டுலாம் நிற்க முடியாது, நம்ம பள்ளியிலையும் நிற்க முடியாது. இப்பெல்லாம் அது இல்லை. அப்போ உள்ள பள்ளிவாசலுடைய சூழல் அப்படி இருந்தது. அவங்க போட்டிருந்த செப்பலும் அப்படி இருந்தது. அதனால ஆரம்ப காலத்தில் செப்பல் போட்டு வச்சு தொழுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செப்பலை போட்டிருந்தாங்க. சஹாபாக்கள் இந்த இதாஅத்துல்லா இதாஅத்துர் ரசூலும்பாங்கல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, மை யுத்திஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், நீங்கள் ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விடுங்கள், அல்லாஹ்வுக்கே கட்டுப்பட்டு விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இப்போ அல்லாஹ்வுடைய ஒரு முடிவுக்கு கட்டுப்படுறதா இருந்தா ரசூல் சொல்றதுக்கு கட்டுப்படணும். சஹாபாக்கள் எவ்வளவு சின்ன விஷயத்துல எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிறாங்க பாருங்க. கஅபாவை பக்கம் திருப்பினதுங்கிறது பெரிய விஷயம். பைத்துல் மக்தஸ்ல இருந்து கஅபாவை பக்கம் திருப்பினதுங்கிறது பெரிய விஷயம். அப்படிதானே? நம்மளுக்கெல்லாம் ஒரு கொஞ்ச நாள் பழகிட்டா, இல்லைங்க பழக்கம் இல்லைங்க, அதை தப்பா போயிடுச்சு அப்படிமோ. ரசூலுல்லாஹ் கஅபாவை நோக்கி திரும்பினதுக்கு அப்புறம் ஒரு சஹாபி திரும்ப பைத்துல் முக்தஸை நோக்கி தொழுததாக ஹதீஸுகள் கிடையாது. நம்மெல்லாம் பழகிருச்சு, தெரியாதனமா தொழுதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படிலாம் இல்லை. சின்ன விஷயத்தை கூட அவர்கள் பின்பற்றுவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டால் அதை எடுத்துக்கொள்வார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு போட்டு தொழுவாங்க, பின்னாடி உள்ளவங்களும் செருப்பு போட்டு தான் தொழுவாங்க. அப்போ உள்ள நிலை, பள்ளியின் நிலை, செப்பலின் நிலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு தொழுகையில செப்பலை கழட்டி போட்டுட்டாங்க. செப்பலை அங்கே ரசூலுல்லாஹ் கழட்டி போட்டான்னு தெரிஞ்சோன்னா சஹாபாக்களை கழட்டி போட்டாங்க. தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம், நாயகமே செப்பல் கழட்டி போட்டீங்களே என்னத்துக்காக அப்படின்னு கேட்டுட்டு அவங்க கழட்டலை. கேட்டுவிட்டு நாயகமே செப்பல் தொழுகையில் கழட்டி போட்டீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்டு கழட்டி இருந்தா நம்ம அப்போ ஒரு விதமாக பேசுவோம். நான் சஹாபாக்கள் அப்படிலாம் இல்லை. அந்த கேள்வி கூட அவங்க கேட்க விரும்பலை. என்னத்துக்கு கேள்வி? கேள்விக்கு என்ன இருக்கு? ரசூலுல்லாஹ் கழட்டா கழட்டணும், மாட்டினா மாட்டணும். கேள்விக்கு இங்கே வேலை இல்லை சஹாபாக்கள்கிட்ட. அது கேள்வி கேட்கறது கூட அவர்கள் பெரும் குற்றமாக நினைக்கிறார்கள். எப்படி பாருங்க, ரசூலுல்லாஹ் கழட்டோட கழட்டிட்டாங்க, தொழுகை முடிஞ்சிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கேட்குறாங்க, என்ன திடீர்னு செப்பலை எல்லாரும் கழட்டி போட்டீங்களே என்ன விஷயம் அப்படின்னு. செப்பலை எல்லாம் கழட்டி போட்டீங்களா என்ன விஷயம்னு கேட்குறாங்க. உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, ரஅய்னாக யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் பார்த்தோம், அந்தஹல நீங்க கழட்டினீங்க, செப்பலை நீங்க கழட்டுறதை நாங்கள் பார்த்தோம், கழட்டிட்டோம், அவ்வளோதான். நீங்க கழட்டினா நாங்கள் கழட்டிடுவோம். எப்படி ஒரு கட்டுப்படுதல் பாருங்க. யாருடைய உள்ளம் சுத்தமாக இருக்கோ அவங்க கட்டுப்படுவாங்களாம். இந்த கட்டுக்கோப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது எந்த உம்மத்துக்கு வரும்னு எழுதும்போது உள்ளம் சுத்தப்பட்ட உம்மத்து தான் கட்டுக்கோப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது சஹாபாக்கள் தான். எப்படி கட்டுக்கோப்பா இருக்கிறாங்க, கழட்டணும், கழட்டிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாப்பா நான் அதுக்காக கழட்டல, ஜிப்ரீல் வந்தாக என்கிட்ட சொன்னாங்க, செப்பலில் ஒரு அசுத்தம் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால நான் கழட்டி போட்டேன்னு சொன்னாங்க. இது ரெண்டாவதா ரசூலுல்லாஹ் விளக்கம் தரா. தொழுகை முடிஞ்சுதானே விளக்கம் கொடுக்கலாம், தொழுகை முடிஞ்சுதான் விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் சஹாபாக்கள் அவங்களுக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. தேவையில்லைன்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ விளக்கம்லாம் அவங்க எதிர்பார்க்கல. ரசூலுல்லாஹ் கழட்டினா கழட்டிட வேண்டியதுதான் அப்படின்ற முடிவுக்கு வந்தாங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கத்தில் மோதிரம் செஞ்சு போட்டாங்க. தங்கத்தில் மோதிரம் செய்யலாமா? இப்போ உள்ள சட்டம், இப்போ தங்க மோதிரம் போடக்கூடாது, தங்கமே போடக்கூடாது, ஆம்பளைக்கு தங்கமே யூஸ் பண்ணக்கூடாது, ஹராம். ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாஹ் தங்க மோதிரம் போட்டாங்க. உடனே சஹாபாக்களும் தங்க மோதிரத்தை செஞ்சு போட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு தங்க மோதிரத்தை தூக்கி போட்டாங்க. எல்லாரும் தூக்கி போட்டாங்க. தங்கத்திலே செஞ்சு வச்சுக்கிறோம், இதை எப்படி தூக்கி போடுறதுலாம் நினைக்கல. ரசூலுல்லாஹ் தூக்கி போட்டா தூக்கி போட்டது தான். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தங்கம் ஆண்களுக்கு ஹராம் என்று சொன்னாங்க. ஆரம்ப காலத்தில் நடந்த செய்தி இது. தங்கத்தை ஆண்கள் போடக்கூடாது, அணியக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சஹாபி, செய்தி எல்லாரும் கிடைக்காம கூட இருக்கலாம்ல, செய்தி ஒரு செய்தி பள்ளியில் சொல்லும் போது ஒரு சஹாபி இல்லாமல் கூட இருக்கலாம்ல.
ஒரு சஹாபி வந்தாங்க, கையில் மோதிரம் போட்டு வந்தாங்க, தங்க மோதிரம். செய்தி போகலை, அந்த சஹாபி செய்தி போகலை. ஒன்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன நரக துண்டு உங்கள் கையில் விழுந்திருப்பதை நீங்கள் விரும்புவீங்களா? நரக துண்டை எடுத்து நீங்கள் கை விரலில் மாட்டியிருக்கிறீங்கள அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அந்த சாவி ஏன் போட்டாங்க? ஏன்னா ஏற்கனவே அந்த போடுற பழக்கம் இருந்ததுனால போட்டது. ரசூலுல்லாஹ் தடை செஞ்சுட்டாங்க, அந்த சாவி தெரியல, செய்தி போகலை. அப்போ உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியினுடைய கையிலிருந்து வாங்கி தூக்கி வீசிட்டாங்க, தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. இப்போ மற்ற தோழர்கள் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அணியக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க, வேற எதுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருடைய விரலிருந்து அந்த தங்க மோதிரத்தை எடுத்து ரசூலுல்லாஹ் வீசினார்களோ அந்த சஹாபி சொன்னார்கள், சரிதான், ஆனாலும் என் கையிலிருந்து வீசியது யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போது என் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணான்னு தூக்கி வீசினாங்களோ அதை ஒருபோதும் என் கையால் நான் எடுக்க மாட்டேன். அவங்களே வேணான்னு வீசினதை நான் ஏன் எடுக்கணும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசிவிட்டால் அதுக்கு இத்தாஅத்து தான், எனக்கு கட்டுப்படுறது தான் வேண்டாம். அதை எடுத்து வேற எதுக்கு யூஸ் பண்ணலாம், அந்த நிலைக்கு கூட வரல அவங்க. அப்ப சின்ன சின்ன விஷயத்தை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டா நாங்கள் செஞ்சுருவோம், அல்லாஹ் சொல்லிட்டா நாங்கள் அதுக்கு கட்டுப்பட்டுருவோம், அண்ணன் முகமது ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்லிட்டா நாங்கள் கேட்டுருவோம். இப்படி இருந்தார்கள் சஹாபாக்கள். எப்படிப்பட்ட சஹாபாக்கள் பாருங்க, ஒரு செய்தியை சொல்லும் போது அதுக்கு முழுசாக கட்டுப்படுவது. அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிலத்தை குத்தகைக்கு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. மதீனாவுடைய ஒரு பழக்கங்களில் ஒன்று நிலம் குத்தகைக்கு விடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தோன்னு சொன்னாங்க, நிலம் குத்தகைக்கு விடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடுத்து சொன்னாங்க, அவங்க சொல்றாங்க, தாபிஅத்துல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவதுதான் ஃபவுலாலனா, எங்களுக்கு மிக ஏற்றமானது, அதுதான் எங்களுக்கு சிறந்தது. இந்த நிலத்தால் இதனால் வரக்கூடிய லாபத்தை விட அல்லாஹ் ரசூல் ஒன்று சொல்லிட்டாங்கன்னு சொல்லி உடனே கட்டுப்படுறோம் பாருங்க, அதுதான் எங்களுக்கு மிக ஏற்றமானது என்று சையதுனா அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன ஹதீஸை நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த உம்மத்தை முன்மாதிரியாக எந்த உம்மத்தை அல்லாஹ் வச்சானோ அந்த உம்மத்து அந்த ரசூலுக்கு எப்படி நடந்துகிட்டாங்க, அல்லாஹுக்கு அவர் முன்னால் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பாருங்க. அதனாலதான் அவங்கள முதல் உம்மத்தை அல்லாஹ் வச்சுட்டான். இந்த உம்மத்தினுடைய முதல் மக்களாக அல்லாஹ் அவர்களை வைத்தான் என்று வரலாற்றிலே பார்க்க முடியும். அன்பானவர்களே, அதனால தான் இந்த உம்மத்துக்கு இன்னொரு செய்தி சாட்சி சொல்லுகிற உம்மத்தாக அல்லாஹ் வைத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இருக்கணும் மட்டுமல்ல, ஒருவர் இன்னொருவருக்கு தொல்லை கொடுக்காமலும் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான். ஆனா அந்த வசனத்துல பாருங்க, அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களின் சிலர் மற்றவர்களின் கிபிலாவை முன்னோக்கக்கூடியவர்களாக இல்லை. யூதர்களிலேயே பல பாட்சியாக இருந்தாங்க, வேதக்காரர்களே பல பாட்சியா இருந்தாங்க. நஸ்ரானிகளும் வேதக்காரர்கள் தான், யூதர்களும் வேதக்காரர்கள் தான். யூதர்களுடைய திசையை நஸ்ரானிகள் பின்பற்ற மாட்டார்கள், நஸ்ரானிகள் திசையை யூதர்கள் பின்பற்ற மாட்டார்கள். சரி, யூதர்களிலேயே ரெண்டு பார்ட்டி இருக்குது. யூதர்களிலேயே பூர்வீக யூதர்கள், இந்த யூதர்களுக்குன்னு உள்ள வேளாவை மற்றவர்கள் பின்பற்றினால் அவர்கள் விடமாட்டார்கள், அடுத்தவர்கள் முன்னோக்குறதை இவர்கள் முன்னோக்க மாட்டார்கள் என்று தஃசீரில் எழுதுகிறார்கள். இப்படி ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் இந்த நிலைக்கு மாற்றமாக ஒரு உம்மத்து ஒரே திசையில் உலகமெங்கும் ஒன்றுபட்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த உம்மத்தை முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து தான். கிபிலாவை முன்னோக்கிறதுல கூட அல்லாஹ் நம்மளை முன்மாதிரியாக வச்சிருக்கிறான் பாரு, எப்படி முன்மாதிரியாக வச்சுக்கிறான் பாரு. கிபிலாவை முன்னோக்கிறது கூட நீங்கள் எந்த நாட்டுக்கு போக, எந்த ஊருக்கு போக, ஒரே கிபிலா தான், ஒரே திசையை நோக்கினார்கள். ஏன் இப்படி ஒரு கட்டுக்கோப்பை வச்சாண்டா அல்லாஹ்? இந்த உம்மத்து அனைவருக்கும் முன்மாதிரியாக கிபிலாவிலும் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் ஏற்பாடு. இதை போலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை வழி நடத்தினார்கள். எல்லாத்திலும் முன்மாதிரியாயிருங்கள். வரலாற்றில் ஒரு செய்தி படித்தேன்.
முன்னோர்கள் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க, அல்லாஹ் விரும்புகிற மாதிரி ரசூலுல்லாஹ் உருவாக்கி இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு செய்தி ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் நம்மளுக்கெல்லாம் தெரியும், ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா பெரிய பணக்கார சஹாபி, பெரிய தலைவர், மதீனாவில் பெரிய தலைவர். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹுக்கு அப்புறம் பெரிய தலைவர் யாருன்னு கேட்டால் ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் மதீனாவுடைய தலைவரில் ஒருத்தவங்க. இவர்களுடைய மகன் தான் கைஸ் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா. இவங்க மௌத்துடைய நேரம் இல்லை, முடியாமல் இருக்கிறாங்க. முடியாமல் இருக்கும்போது, முடியாமல் இருந்தால் நல விசாரிக்கிறது இல்லையா, நல விசாரிக்கிறது ரொம்ப முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் அந்த உம்மத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க பாருங்க. நம்ம ஜனாசா தொழுகிறோம்ல, ஜனாசா தொழுவும்போது ஒரு துவா ஒன்று ஓதுவோம். பல துவாக்கள். ஃபஸ்ட்டு தக்பீர் சொல்லுவாங்க. ஹனஃபியாக்களாக இருந்தால் சனா ஓதி முடிச்சிருவாங்க. ஷாஃபியா இருக்கும்போது சூரா ஃபாத்தியா ஓதுவோம் ஃபஸ்ட்டு தக்பீரில். ரெண்டாவது தரூது இப்ராஹிம் ஓதுவாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத, அந்த துவா ஓதுவோம். மூணாவது தக்பீரில் ஒரு துவா ஓதுவோம் மையத்துக்கு. அதனால தான் அந்த தக்பீர் கொஞ்சம் நீளமாக இருக்கும், கொஞ்சம் நேரமாக இருக்கும். அது நிறைய துவாக்கள் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்ன நிறைய துவாக்கள் இருக்குது. அதில் ஒரு துவா என்னன்னா, அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு வலா தஃப்தின்னா பஅதஹு அப்படின்னு ஒரு வாசகத்தில் ஒரு துவா வரும். எவ்வளோ அழகான துவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்கிறான் பாரு. யார் வேண்டாலும் ஜனாசாவாக வந்து இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், பந்தமாக இருக்கலாம், அந்த ஊரில் ஒருத்தராக இருக்கலாம், எப்படியா இருக்கலாம். இப்போ அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க, அல்லாஹ்வே இவரால் கிடைத்து கொண்டிருந்த ஒரு கூலியை எங்களுக்கு நீ தடுத்து விடாதே. இவரால் ஒரு நன்மை எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு, அதை நீ தடுத்து விடாதே. இவருக்கு பின்னால் எங்களை நீ குழப்பத்தில் வைத்து விடாதே என்ற அந்த துவா. ஒரு அழகான துவா இல்லை? எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம் பாரு. இது ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவர், ஒரு ஆம்பளை தான் தலைவர், கணவர் தலைவராக இருந்தார். குடும்ப தலைவர் மொத்தா போயிட்டா இந்த துவா நம்மளுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா அவர் தான் அந்த குடும்பத்தை பார்த்துருப்பார், எல்லாத்தையும் அவர் தலையில் போட்டு செஞ்சுருப்பார். இப்போ அவர் மோத்தா போனோடனே அவர் இந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டத்தில் நிற்கும், எவ்வளோ சிரமத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கும், அவரால் எவ்வளோ நன்மை கிடைச்சிருக்கும், திடீர்னு விட்டுட்டு போகும்போது எப்படியெல்லாம் இருக்கும். அப்போ அவரால் கிடைத்த நன்மையை, அந்த கூலியை எங்களுக்கு கிடைக்காமல் தடுத்து விடாதே. அவர் இல்லாவிட்டிலும் அவருடைய நன்மைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் செய்த பலன்கள் கிடைத்து கொண்டே இருக்கணும் எங்கள் குடும்பத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு. அவருக்கு பின்னால் நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் ஆகிவிடக்கூடாது என்று சொல்றோம். இது ஒரு புள்ள அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ பாப்பாவுக்கோ அத்தாவுக்கோ தொழு வச்சா ரைட்டு. யாரோ ஒருத்தருக்கு தொழு வைக்கும் போது இதை தான் ஓதுறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமுக்கு உதவியாக இருக்கிறான். ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருப்பான். நம்ம கடைக்கு போகிறோம், முடி வெட்டன்னு போடுறோம், அவன் முடி வெட்டி விட போய் தான் நம்மளுக்கு முடி நல்லா இருக்குது. இல்லைன்னா நம்ம முடியெல்லாம் எவ்வளோ மோசமாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சவர தொழிலாளி செய்யக்கூடிய ஒருவர் வந்து மூத்தாயிட்டாரு. இப்போ அவர் மூத்தாயின பிறகு அவருக்கு இதை தான் ஓதுறோம். அவரால் எனக்கு முகமொழிவு, ஆடை அலங்காரம், முடி அலங்காரம் சிறப்பாக நடந்து கொண்டு இருந்தது. இந்த சிகை அலங்காரத்துக்கு உதவியாக இருந்த இவன் இன்று மௌத்தா போயிட்டார். இந்த உதவி எனக்கு இனி கிடைக்காமல் தடுத்து விடாதே ரப்பே, இன்னொரு துணை எனக்கு ஏற்பாடு செய்ய அர்த்தம் அதுக்கு. அப்ப ஏன் ரசூலுல்லாஹ் இதை சொல்லி கொடுத்தாங்கடா, இந்த உலகத்தில் ஒருவருக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு உம்மத்து இந்த உம்மத். ஒருத்தருடையது ஒருத்தருக்கு. ஒரு செய்தி ஒன்று சொல்லுங்களா. தொழுவையில் இருக்கிறோம்ல, தொழுதுகிட்டு இருக்கும்போது தொழுவையில் இமாம் தப்பு விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இதெல்லாம் தொழுவையில் நடக்கதானே செய்யும். நம்மளாம் உடனே என்ன சொல்லுவோம், என்ன இமாம் ஒரு ஞாபக சக்தி இல்லாத இமாம், குறை சொல்லிடுவோமா இல்லையா? சொல்லக்கூடாதுங்குது ஹதீஸும் நபிமொழியும். நம்மளே அதை சொல்கிறோம் பாருங்களேன். இப்போ 2 சஜிதா செய்யணும், ஒரு சஜிதா செஞ்சுட்டாங்க.
இல்லை ருக்குவுக்கு போகணும் நேராக சஜ்ஜாவுக்கு போயிட்டாங்க. இப்போ என்ன சொல்லுவோம் நம்மெல்லாம் சேர்ந்து என்னங்க சொல்லுவோம்? நான் முழிக்கிற பார்த்தா தொழுவாத மாதிரியே சொல்லுவேன். ஏன்னா சுபஹானல்லான்னு சொல்லுவோம்ல, கரெக்டாக தான் என்ன சொல்கிறேன், சுபஹானல்லான்னு சொல்லுவோம்ல. சுபஹானல்லா தான் சொல்லுவோம், அல்லாஹ் அக்பர் சொல்ல மாட்டோம். ஏன் அல்லாஹ் அக்பர் சொல்ல மாட்டோம்? அல்லாஹ் அக்பர் சொல்லலாமா இல்லையா? ஏன் சொல்ல மாட்டோம்? சொல்லக்கூடாது. சுபஹானல்லா தான் சொல்லணும். ஏன் சுபஹானல்லா சொல்லணும்? யோசிச்சு பாருங்க. ஆனால் தப்பு விட்டோன்னே இமாமை தான் நம்ம நோக்கிக்கிட்டு இருக்கோமே தவிர, ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு நம்மளுக்கு ரசூல்லா வழியாக இப்படி ஒரு சுபஹானல்லா நடைமுறையை தந்தாலும் யோசிக்கிறது இல்லை. சுபஹானல்லான்னா என்ன அர்த்தம்டா? அல்லாஹ் நாங்கள் எல்லாம் மறதியாளர்கள் தான், நம்மெல்லாம் மறதியாளர்கள் தான். மறந்தாதான மனுஷன். அவ்வளு நாஸ் ஆத நபியே முதல்ல மறந்துட்டாங்க. முதல் மனிதர், முதல் மறதியாளர். பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு நல்லா சொன்னான்ல, அந்த மரத்தை நெருங்கக்கூடாதுன்னு சொன்னான்லங்க, மறந்துட்டாங்கல்ல ஆதம் நபி. அப்போ முதல் மனிதரே மறந்துட்டாங்க. அப்போ மறதி என்பது மனுஷனுக்கு உள்ளது. அப்ப என்ன சொல்றோம்டா? சுபஹானல்லாஹ், மறதியை விட்டு அப்பாற்பட்டவன், பரிசுத்தமானவன். நாங்கள்லாம் மறதியோடு வாழக்கூடியவர்கள், மறதியோடு வாழக்கூடியவர்கள். அல்லாஹ் அக்பர் எங்க சொல்லணும்னா ஆச்சரியமான இடத்துல தான் அல்லாஹ் அக்பர் சொல்லணும். அதாவது ஒரு ஆச்சரியத்தை பார்த்துட்டா அல்லாஹ் அக்பர் சொல்லணும். மறந்து போனது என்ன ஆச்சரியமா? மனுஷன் மறக்கிறது ஆச்சரியமா? ஏங்க மனுஷன் மறக்காட்டி தாங்க ஆச்சரியம். மனுஷன் மறக்கிறது இயல்பு தானே. அப்ப அந்த இடத்தில் சுபஹானல்லாஹ் சொல்றோம். மறக்கக்கூடிய எங்கள் நிலையிலிருந்து மறதியே இல்லாமல் இருக்கக்கூடிய அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று சொல்ல போறோம். சுபஹானல்லாஹ். இப்ப இமாமும் மறந்துட்டாங்க, ருக்கு மறந்து சுஜூது போயிட்டாங்க. இப்போ என்ன செய்யணும்? கடைசியா சஜ்தா செய்வாங்க இல்லையா? சஜ்தா செய்வாங்கல்ல, சஜ்தா சவு செய்வாங்க. யார் செய்வா? இமாம் செய்வாங்க. இமாம் மட்டும் செய்வாங்களா? நம்மளும் செய்வோமா? யார் மறந்தது? யார்? நம்ம ஏன் செய்யணும்? அல்லாஹ் என்ன ஒரு ரசூலுல்லாஹ் என்ன ஒரு வழிமுறையை சொல்லி தந்தாங்கடா, மறந்தது ஒருவராக இருந்தாலும் அவருடைய அந்த மறதியை சரி செய்ய நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். அவர் மட்டும் சஜா செய்ய விட்டு நம்ம நிற்கக்கூடாது. இந்த உம்மத்தில் ஒருவர் தவறு செய்தாலும் அந்த தவறை சரி செய்ய இந்த உம்மத்தே ஒன்றுபட வேண்டும். ஒருவர் மறந்திருக்கிறார், அவர் சஜிதாவில் போகும்போது நீனும் போ. நான் மறக்கலையே அல்லாஹ், அவர் மறந்துட்டார் அல்லவா, அதை சரி செய்வதற்கு நீனும் ஒத்தாசையாக இருந்துவிடு என்று அல்லாஹ் எப்படி தூதரின் வழியாக ஒரு அழகிய முன்மாதிரியை வைத்திருக்கிறான் பாரு. அதனால இமாம் சஜ்தா செய்யும் போது நம்ம என்ன செய்கிறோம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்து இமாம்கிட்ட கேட்குறது, ஏன் மறந்தியே ஜனத்து அப்படின்னு. அப்போ அல்லாஹுடைய ஏற்பாடை பற்றியெல்லாம் இப்போ ஒருவருக்கு ஒருவரை உதவியாகவும் ஒத்தாசையாக வைக்கிறான். ஒருத்தருடைய தவறை எல்லோரும் சேர்ந்து சரி செய்யுங்கள் என்கிறான். ஒருவருடைய கஷ்டத்தை எல்லோரும் சேர்ந்து சரி செய்யுங்கள் என்கிறான். இந்த உம்மத்தை இப்படி ஒன்றுபடணும். எல்லா விஷயத்திலும் இந்த உம்மத்தை ஒன்றுபட்டு இருக்கணும், பிரிஞ்சிடக்கூடாது. தவறு நினைக்கும் போது அதை தூக்கி காட்டக்கூடாது. உன்னால முடிஞ்சா அதை சரி செய்யறதுக்கு ஒத்துழைப்பு செய்யி. இந்த மாதிரி சஜ்தா செஞ்சியா இல்லையா, அந்த மாதிரி ஒத்துழைப்பு கூட ஒன்றுபட்டு இருக்கிறான்ல. கைஸ் இப்னு சாயித் ரலியல்லாஹு தஆலா முடியாமல் இருக்கிறாங்க. முடியாமல் இருக்கும்போது முடியாதவங்களை நல விசாரிக்கணும், அப்படிதானே? ஒரு சில பேர் தான் வராங்க, நிறைய பேரை காணல. சஹாபாக்கள் நல விசாரிக்கிறத ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நோயாளியை நல விசாரிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு நன்மை இருக்குது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமைகள் 6 இருக்குது. அதில் ஒன்று இஆதத்துல் மரி, முடியாதவரை போய் பார்க்கணும். அது அவங்க கடமை, அது நன்மையும் கூட. சரி, நிறைய பேரை காணல. இப்போ கேட்டாங்க மனைவிட்ட, என்ன யாருமே பெருசாக நல விசாரிக்க வரலையே, என்ன விஷயம் அப்படின்ட்டு. இப்போ அவ சொன்னாங்களாம், எல்லாருக்கும் நீங்கள் கடன் கொடுத்து வச்சுருக்கிறீங்க, அவங்க திருப்பி கடனை தர முடியல, வந்தால் நீங்கள் கடனை கேட்டுருவீங்களோன்னு அவங்க கூச்சப்பட்டுக்கிட்டு வராமல் இருக்கிறாங்க. வந்தால் நல விசாரிக்க வந்தால் கடனை கேட்டுருவீங்கன்னு சொல்லி கூச்சப்பட்டுட்டு வராமல் இருக்கிறாங்க அப்படின்னு. உடனே கைஸ் இப்னு சாயித் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், அப்படியா
என் தோழர்கள் எல்லாம் என் கிட்ட வர்றதுக்கு நான் கொடுத்த கடன் தடையாக இருக்கிறதா? அப்படி அது தடையாக இருக்கும் என்றால் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தேனோ அனைவருடைய கடனையும் நான் தள்ளுபடி செய்கிறேன். எங்க முடியாம படுக்கையில் இருந்து சொல்றாங்க. இந்த செய்தி வெளியே போனோன்னு கடன் வாங்கிய காதுகளுக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் நலம் விசாரிக்க வராங்க. கைஸ் சாயித் ரலியல்லாஹு தஆலா வரலாற்றை எழுதுறாங்க. எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்ததுனால அவங்களுடைய நில கதவு உடைஞ்சிருச்சான். அவ்வளோ பேர் நலம் விசாரிக்க வந்தாங்களாம். ரசூலுல்லாஹ் எந்த விஷயத்திலெல்லாம் இந்த உம்மத்தை முன்மாதிரியாக ஆக்கினார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. அன்பானவர்களே, இந்த உம்மத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நற்காரியத்திலும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்பதை காட்டி தந்தார்கள். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுற விஷயத்திலே, அது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரும் விஷயமாக இருந்தாலும் சரி, அது கட்டுப்படுவதிலே எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்கணும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னொரு ஹதீஸ் கொண்டு வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை நோன்பு வைத்திருந்தார்கள். அவர்கள் நோன்பை திறப்பதற்காக ஷத்தாது ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சகோதரி ஷத்தாது பின் அவுஸ், அவர்களுடைய சகோதரி உம்மா அப்துல்லா என்று சொல்லுவார்கள். அவர்களிடத்திலே ஆளை அனுப்பி போய் பால் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. போன தோழர் அந்த அம்மாட்ட போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்படி அந்த அம்மா பாலை கறந்து கொடுத்து விட்டாங்க. அந்த தோழரும் பாலை வாங்கிட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வந்து கொடுத்த தோழரை அனுப்பி வச்சாங்கன்னு இருக்குது, ரசூலுல்லா கேட்டாங்கன்னு இருக்குது. அந்த தோழர்கிட்டையும் சொல்லி விடுறாங்க, இந்த பால் எங்கிருந்து வந்ததுன்னு கேளு அப்படின்னு. இந்த பால் எங்கிருந்து வந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. மின் ஐன ஹஸல்தே அலை, இந்த பால் எங்கிருந்து வந்தது என்று கேளு அப்படின்னு. போனவர் கேட்குறாரு. உம்மு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க, மின் ஷாத்தில்லி, எனக்கு சொந்தமாக ஒரு ஆடு வச்சிருக்கிறேன், அந்த ஆட்டிலிருந்து பாலை கறந்தேன் அப்படின்னு உம்மு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டு விடுறாங்க, அண்ணா கானத்தில் லக்கி ஹாதிஹி ஷாத், அந்த ஆடு உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டு விடுறாங்க. பால் ஆட்டிலேருந்து வந்துச்சு, சரி ஓகே, அந்த ஆடு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டு விடுறாங்க. போனவர் கேட்டுட்டு அதாங்க அந்த அம்மா சொல்லி விட்டாங்க, இஸ்தரைத்துஹா மின் மாலி, என் சொந்த காசை கொடுத்து ஆடு வாங்கினேன், என் சொந்த காசை கொடுத்து தான் ஆடு வாங்கினேன், அந்த ஆட்டிலிருந்து தான் பாலை கறந்து உங்களுக்கு கொடுத்து விட்டேன்னு அந்த அம்மா சொல்லுது. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாலை குடித்தாங்க. அவர்கள் நோன்பு திறந்தாங்க, முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் அந்த பெண்மணியே வர்றாங்க ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வந்துட்டு அடுத்த நாள் ஒஃபி யோமித்தால், அடுத்த நாள் அந்த அம்மாவே வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, நாயகமே பால் உங்களுக்குன்னு கொடுத்து விட்டேன், ஆனால் என்ன நீங்கள் சந்தேகப்படுற அளவுக்கு உங்களை விசாரிச்சே இல்லை, பால் எங்கேருந்து வந்துச்சு, ஆட்டிலேருந்து வந்துச்சுன்னு சொன்னேன், அந்த ஆடு எப்படி வாங்கினா அப்படின்னு கேட்டு விட்டீங்க, காசு கொடுத்து வாங்கினேன், என்னையே நம்பலையா நாயகமே, நான் உங்களுக்கு சுத்தமான காசில் இருந்தாலும் பாலை கொடுப்பேன், என்ன நீங்கள் நம்பலையா அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லைம்மா அப்படி கிடையாது, ஒன்றை நான் நம்புறது இருக்கட்டும், ஆனால் எங்களுக்கு ஒரு உத்தரவு இருக்கிறது. பொதுவாக ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் ஒரு உத்தரவு செஞ்சிருக்கிறான். குர்ஆனில் வருது ஒரு வசனம், யா ஐயுஹர் ருசுல், ரசூல்மார்களே, அல்லாஹ்வின் தூதர்களே, நீங்கள் குலூமின தொய்யிபாத், நல்லதிலிருந்து தான் சாப்பிட வேண்டும், ஹலாலானதை சாப்பிட வேண்டும், அதுக்கப்புறம் வஅமலு சாலிஹா, நீங்கள் அமல் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் அமல் செய்துவிட்டு ஹலாலை தேடுங்கள் என்று சொல்லவில்லை,
ஹலாலை சாப்பிட்டு விட்டு அமல் செய்யுங்கள் என்று சொல்லியிருந்தால் இது ஹலாலா இல்லையா என்பதை நாங்கள் கேட்கணும், எங்களுக்கு அது சட்டம். இப்படி கேட்டுதான் சாப்பிட வேண்டும், இதை உறுதி செய்துதான் நாங்கள் சாப்பிட வேண்டும் என்பது அல்லாஹ்வின் விருப்பம். அதனால் நான் அதை செய்தேன் அம்மா என்று சொன்னார்கள். இந்த நிகழ்வு முடியுது. அந்த அம்மா தெளிவு பெற்றுச்சு, வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் சஹாபாக்கள் அதுக்கு பிறகு எந்த பொருளை கொண்டு வந்து கொடுத்தாலும் ஹலாலா என்று தெரிந்த பின்புதான் அவர்கள் சாப்பிடுவார்கள். ஒரு சில நேரங்களில் சந்தேகம் வந்தால் சாப்பிடவே மாட்டார்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு முன்மாதிரியாக இந்த நிகழ்வை காட்டி சென்றார்கள். ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் கடுமையான பஞ்சம் வந்துருச்சு. உமர் ரலியல்லாஹு முடிவெடுத்தாங்க, நான் கறி சாப்பிட மாட்டேன், வெண்ணெய் சாப்பிட மாட்டேன், பால் கட்டி சாப்பிட மாட்டேன்னு, ஒரு காஸ்ட்லியான பொருளெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு முடிவெடுத்தாங்க. கொஞ்ச நேரம் பஞ்சம் தீர்ற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நேரத்தில் பார்த்தா ஒட்டக கறி ஒன்று வருது. ஒட்டகத்தில் திமிழ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எழுதுறாங்க. அந்த கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, ஒட்டக திமிழ் கறி. அந்த கறி வருது. உமர் ரலியல்லாஹுவுக்கு பிடிக்கும், அந்த கறி பிடிக்கும். சில பேருக்கு சில பீஸ் பிடிக்குமா இல்லையா, அதுபோல உமர் ரலியல்லாஹுவுக்கு அந்த இது பிடிக்கும். ஆனாலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பல்லவா, அந்த பாசறையில் படித்தவர்கள் அல்லவா, யோசிக்கிறாங்க, பஞ்சத்தில் இன்னும் சில தோழர்கள் சில குடிமக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, உமரே உனக்கு அந்த கறி மேல ஆசையா, நீ கறியை சாப்பிடலாமா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு, என் உம்மத்துக்கு என் மக்களுக்கு பிரச்சனை தீரும் வரைக்கும் நான் அந்த கறியை சாப்பிட மாட்டேன் என்று முடிவெடுத்தார்கள். இந்த வரலாற்றை எழுதக்கூடிய ஆசிரியர் சொல்லுகிறார், ஒரு உம்மத்துக்கு கஷ்டம் வருகின்ற போது அந்த கஷ்டத்தை சரி செய்ய நினைக்கிறது தான் இந்த உம்மத்தின் குணம். இதைதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று அந்த வரலாற்றை எழுதுகிறார்கள். இப்படியாக இந்த உம்மத்தை பல்வேறு விஷயங்களில் முன்மாதிரியாக ஆக்கி தந்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த செய்திகளுக்கும் அல்லாஹ் சொன்ன உத்தரவுக்கும் எப்போதும் கட்டுப்பட்டு இருக்கின்ற உம்மத்தாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. அல்லாஹ் அதன் வழியாக ஈருலக உயர்வையும் அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.